வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால்னால மூளை எப்படிலாம் பாதிக்குது, எதனால ஒய்ஃப் மேலே சந்தேகங்கள்லாம் வருது அப்படின்றது பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்தால் உடம்பு கெட்டு போகுன்றது மட்டும்தான். ஆனால் மூளை கெட்டு போகும் அப்படின்றது யாருக்குமே கிளியராக தெரியாது. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அப்பப்போ ஒகேஷனாக இருந்தால் அது பரவாயில்ல. பட் ரெகுலராக ஆல்கஹால் எடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க அடிமையாக ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பிரெயினில் சில சேஞ்சஸ்லாம் ஏற்படும். அந்த சேஞ்சஸ்னால அவங்க எடுக்கிற டெசிஷன், அவங்க எடுக்கிற ஜட்மெண்ட் மாறத்துக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆல்கஹால் ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு பிசிக்கல் காம்ப்ளிகேஷன், அதாவது லிவர் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி அஃபெக்ட் ஆகுது, இல்லை ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்ல பார்த்தோம். முக்கியமாக இங்கே என்ன பார்க்க போறோம்னா ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறது. ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூளை அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறதுனாலே அவங்க செக்ஷுவல் அந்த கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும். அவங்க லிபிடோ, அதாவது அவங்களுக்கு அந்த டிசைர் ரொம்ப கம்மியாகும். ஸோ அது கம்மியாகும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களால செக்ஸ் ஒழுங்காக அவங்களோட ஈடுபட முடியாது. முதல்ல ஆல்கஹால்லாம் எடுக்கும்போது செக்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிபிடோ ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணும். ஒன்ஸ் அந்த லிபிடோ அஃபெக்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க பார்ப்பாங்க இன்னும் ஒய்ஃப் சந்தோஷமா தான் இருக்காங்க, அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வேற யாருன்னா பழக்கம் இருக்குமோ அப்படின்ற தாட் சும்மா உருவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நம்ப ஆரம்பிச்சு அவங்க பின்னாடி தொடர்ந்து கேஸ் அவங்க வேற யாருன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது ரொம்ப தீவிரமா பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை ஃபுல்லாக மானிட்டர் பண்றது, அவங்க எங்க போறாங்க அவங்க பின்னாடியே போறது, அவங்க பிரைவசி லைஃப் ஃபுல்லாவே பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஒன்று அவங்க குழந்தைங்க பார்த்துக்கிட்டு சரி வேற வழி இல்லை வாழ்றது ஒரு குரூப்பா இருக்கும். இன்னொருத்தவங்க நான் ஏன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும், பேசாம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிறதும் உண்டு. ஸோ இதுல எப்படிதான் நீங்க எடுத்துட்டாலும் சரி எல்லா வகையிலும் ஃபேமிலி இது அஃபெக்ட் பண்ணும். ஃபேமிலி அஃபெக்ட் பண்றதுன்னா அந்த ஃபீமேல் மட்டும் அஃபெக்ட் பண்றது கிடையாது, அவங்க குழந்தைங்க எல்லாம் டோட்டலா அந்த ஃபேமிலி டேமேஜ் ஆகும். ஸோ ஆல்கஹால்ல எவ்வளவு பிரச்சனைகள் வரும்ன்றதை பாருங்க. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாரு, சார் நீங்க என்கிட்ட இவ்வளவு அட்வைஸ் பண்றீங்க, நீங்க போய் டாஸ்மாக மூட சொல்லுங்க கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. சி அது இட்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் டர்ம். பட் இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா அது வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம், அவங்க கண்டிப்பா அது பண்ணுவாங்களா இல்லையான்றது அது கவர்மெண்ட் தான், தே ஹேவ் டு டேக் த கால். பட் நம்ம சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் நம்ம உடம்ப பாத்துக்கணும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். இன் கேஸ் நம்ம இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்து நம்மளே கெடுத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி ஃபுல்லா கெடுத்துட்டோம்னா அட்லாஸ்ட் நம்ம கோல் எல்லாமே போயிடும். ஸோ இதுல ஒன்று நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஆல்கஹால் அவாய்ட் பண்றது. இன் கேஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒகேஷனலா எடுங்க. ஒகேஷனலா நான் என்ன சொல்றேன், எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணும்போது எடுக்கலாம். ஆனா ரெகுலர் பேசிஸ்ல ஸ்ட்ரெஸ் சமாளிக்கிறதுக்குன்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு மத்தவங்க மேல பிளேம் போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அடிக்ட் ஆகணும், உங்க ஃபேமிலி பாதிப்புக்குள்ள உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டா இருங்க.